ஹைவியூஸ் வெல்கம் டு தாதா சிக்கர். நான் உங்கள் தாதாபாய். அதாவது நம்ம வளர்க்குற ஒரு சேவல் கோழிகளே நிறையா விதமான பேர் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக பேர் இருக்குது. அதில் ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா கனோயின்னு சொல்லிட்டு ஒரு கனோய் லைனேஜ் வியட்நாம்லேருந்து வந்த கனோய் சேவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவல் இருக்குது. அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் டவுட் இருக்கிறவங்களுக்கும் சரி, டவுட் இல்லாதவங்களுக்கும் சரி, தேவைன்னுச்சுனாக்கா உங்களுக்கு கிளியர் ஆகும். அதாவது இந்த வெப்போர் சேவல் கோழிங்களே நம்ம ஊரில் இருக்கிறது வந்து அசில்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்து அசில்னு சொல்லுவாங்க. பியூர் அசில்னாக்கா நம்ம ஊர் சேவல். அதாவது நம்ம வெப்போருன்றோம் இல்லையா, வெப்போருன்னு சொல்கிறது வந்து அதே வந்து அசில்னு சொல்லுவாங்க. இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போது துருக்கியில் இருக்கிற சேவல் கோழிகளுக்கு துருக்கி லைனேஜ்னு சொல்லுவாங்க, துருக்கி என்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தாய்லாந்தில் இருக்கிற கோழி வந்து தாய்லாந்து கோழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்தியா சேவல், ஃபாரின் சேவல், வெளிநாட்டு சேவல்னாலே அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து, போக்கியோ, அப்புறம் பிலிப்பைனு, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து எல்லா அதாவது உலகத்தில் வெப்போர் சேவல் கோழிங்க இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே வளர்க்குறாங்க. அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாட்டை சேர்த்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்து கனோய் சேவல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கனோய்க்கும் நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம சேவலுக்கும் மற்ற சேவல்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா பேர் வித்தியாசமாக இருக்கும். இப்போ அந்த கனோயின்ற சேவலுடைய நடக்க விட்டு அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலும் ஒரு தனிமையாக இருக்கும். ஒரு நம்பூர் சேவல் வந்து நம்ம நடக்காதுங்க. நடக்கிறதுல அப்படியே ஸ்டைலில் ராஜா மாதிரி நடக்கும். ராஜா நடனா இல்லையா, அந்த மாதிரி ராஜ நடையாக இருக்கும் அந்த சேவலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சேவல் பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும். பரவாயில்லடா, இது சூப்பராக இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு இந்த புறாலாம் இருக்கு இல்லையா, அந்த புறாவில் வந்து சாதா புறா வந்து நார்மலான புறா இருக்கும். அதில் வந்து பட்ன சாதானுவாங்க, பறக்கிற புறா இருக்கும். அதில் வந்து மயில் புறா இருக்கு இல்லையா, மயில் புறா பார்த்தோன்னே மயில் மாதிரி வாழை விரிச்சிக்கிட்டு அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு சில பேருக்கு பிடிக்கும். அதே சில பேர் காலில் முடியெலாம் வச்சுட்டு இருக்கும், அது முஸ்கி சம்திங் சிரோஜின்னு அதை சில பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஒரு ஷேக்கின்னு சொல்லிட்டு ஒரு சிரோஜின்னு சொல்லிட்டு ஒரு புறா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கழுத்து இப்படி ஆட்டிட்டு போகும். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும். பரவாயில்ல புறா, அந்த புறாவை வெயிலில் போட்டிங்கனாக்கா வெயில் அதிகமாக அதோட ஷேக் அதிகமாகிடும். ஷேக் அதிகமாகி வாழை ஆட்டி கொண்டு போய் பின்னாடி இந்த வால் வரைக்கும் கொண்டு போகும். அந்த மாதிரி கொண்டு போனால் தான் அந்த புறாவுக்கு ஒரிஜினாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புன்னு இருக்கும் வச்சுங்களா. அந்த மாதிரி வந்து நம்ம வெப்போர் சேவலுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட் கெப்பாசிட்டியாக சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோ மேபி டைம் பெருசாக இருக்குது, அதிகமாக போகலாம். தேவைப்படுறவங்க பாருங்க. நிறைய பேர் வந்து சுருக்கி போடுங்கன்றதுனால வந்து எல்லா விஷயமே சுருக்கி சொல்ல முடியாது. அதனால தேவைப்படுறவங்க பாருங்க. அப்போது நம்ம ஊர் சேவல் நடக்க விட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் நடை வந்து ஒரு நார்மலாக இருக்கும். சேவல் நல்லா கம்பீரமாக உடலாம் போட்டுருந்தாலும் நடை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான நடை தான் இருக்கும். அதே நடையை வந்து வெளியில் இந்த ஷாமோ இருக்கு இல்லையா, ஷாமோ சேவலை எடுத்து வெளியில் விட்டு நடந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நடைய அப்படி சும்மா ஸ்டைலாக நடக்கிறத பார்த்தாலே அப்படி சும்மா கம்பீரமாக நெஞ்சை நிமித்திட்டு கழுத்தொடி வச்சுக்கிட்டு சும்மா அப்படி பாம்பு படம் எடுத்துற மாதிரி அழகாக போகும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அதாவது கோழி வளர்க்குறவங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு லைக் பண்ணுவோம். பரவாயில்ல, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கனோய் சேவல் இருக்கு இல்லையா, இந்த கனோய் சேவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து தண்ணி போட்டு லைட்டாக தடவிட்டு கீழே விட்டிங்கன்னா அது அப்படியே ரெக்கை ரெண்டுத்தையும் சாச்சிக்கிட்டு அப்படியே நிமிந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே கம்பீரமாக போகும். அப்படியே கக்கா அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்கும்போதே வித்தியாசமாக இருக்கும். என்னடா மாவீரன் சேவல்னாலே அந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி உடல் அமைப்புல ஒரு தனி, அதாவது அந்த கனோய் சேவல்னாலே நம்பூர் சேவல் மாதிரி நிறைய கலருங்க அந்த மாதிரி கச்சம்ஸ் இல்லாமல் அந்த கலரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கதரில் யாக்கோத்து போட்டுக்கிட்டு, கதரில் பீலா போட்டுக்கிட்டு, கதர் யாக்கோத்து கலந்து லைட்டாக வெள்ளைப்புள்ளி அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி கலராக நல்லா அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சுத்த கதிர் ஜிம்னா கதிர்னுவாங்க நம்ம ஊரில். மயில் கதிர், யானை கதிர் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜிம்னா கதிரில் சூப்பராக இருக்கும் சேவல் பார்க்குறதுக்கு. நல்லா ஏன்னா அந்த கலருக்கும் அந்த ஒரு உடல் ஷேப்புக்கும் அது நடக்கிற ஸ்டைலுக்கும் அதோடைய கழுத்து மூவ்மெண்ட்டுக்கும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது நம்ம கோழி வளர்க்குறவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய விருப்பம் வச்சுக்கோங்க இல்லையா, அந்த மாதிரி அனைத்து விஷயமும் அதில் பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சேவல் பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல் வெயிட்டு இருக்குது. அதாவது நம்ம ஒரு மாதிரி டபுள் பாடி ட்ரிபிள் பாடின்ற மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக ஒரு ரெண்டு பாடி இருக்கும். அதாவது 2 உடல்கட்டு எடை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஆனால் ஃபுல்லாகவே போன் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம ஒரு மாதிரி போதா மாதிரி கொதன்னு அந்த கறி அதிகமாக இல்லாமல் போன் கெப்பாசிட்டி போட்டும் இருக்கும். ஒரு கனோய் சேவல் இப்போ நம்ம கையில் இருக்குனாக்கா என்கிட்ட இருக்குது. இப்போ நான் வச்சிருக்கிற இந்த கோழி குஞ்சுங்க எல்லாமே வந்து கனோயில் ஒரு சேவல் ஒரு போட்டோ வச்சுருக்கேன். அதே மாதிரி பாகிஸ்தான் மிக்ஸ் இருக்குது. பாகிஸ்தானுக்கும் இன்னொரு 2-3 மிக்சிங்லாம் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அது வளர்ந்துனா அப்புறம் ஸ்டைலில் போகிறேன். இந்த வீடியோலேயே இருக்கிற அந்த விடையோடைய அந்த சேவல் விடையோடைய அந்த நட ஸ்டைலுன்றா இல்லையா, அந்த வீடியோ டேக் பண்ணுறேன். முடிஞ்சால் அதையும் போட்டு வரேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய சேவலை வந்து நம்ம போட்டோம்னா அதை பிடிக்கணும், அது விஷயங்கள்லாம் வரும். அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்போது இந்த கனோய் சேவல் வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல அமைப்பு அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு சுத்தமாகவும் தரமாகவும் இருக்கும். இப்போது இந்த சேவல் நம்ம தூக்கணும்னா ஃபிட்டாக இருக்கும். அந்த குளம் போன உடம்புன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் ஃபிட்டான உடம்பா இருக்கும். போன் கெப்பாசிட்டியாக இருக்கும். தூக்குனாலே சேவல் வந்து அப்படியே ஸ்டிப் ஆகிடும்.
அப்படியே கழுத்து அப்படியே கக்காடி அந்த ஒரு ஷேப் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கும்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு ரெக்கை நம்ம அதை பிடிச்சி இப்படி இழுத்து பார்த்தோம்னாக்கா, நான் சேவலை வச்சு நான் காட்ட முடியும், இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் வரதுனால வந்து வேண்டாம். இப்போ வந்து சேவலை எடுத்து நம்ம ரெக்கையை பிடிச்சி லைட்டாக அப்படி இழுத்தோம்னாக்கா உடனே டப்புன்னு அப்படி இழுத்துக்கும். அந்த டெம்பர்னாலே அந்த டெம்பர் வந்து அந்த சேவலை அப்படியே டப்புன்னு அப்படியே இழுத்து உள்ள மடக்கி வச்சுக்கும். வெளியிலலாம் தொங்கும். நம்ம ஒரு சில கோழிங்கன்னா பிடிச்சோம்னாக்கா அப்படியே நல்லா இருக்குப்பா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் விட்ட உடனே டப்புன்னு இழுத்து அப்படியே டெம்பராக வச்சுக்கும். அது மாதிரி ரெடியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சேவலை பார்த்தோம்னாக்கா அதோடைய நிறைய ஸ்டைலே அழகாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. அதனால பார்த்தோன்னே விரும்புவோம். ஆனால் விரும்புறது எப்படி விரும்புவாங்க? வெளிநாட்டில் இருக்கிற கோழியில் நம்ம ஊரில் விரும்ப முடியுமா, பார்க்க முடியுமா? முடியாது, கஷ்டம். நம்ம ஊர்லலாம் இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு கோழிங்க வருது, தாய்லாந்து கோழி வருது, இல்லை கனோய் சேவல் வருது அப்படின்னும் போது அதை வாங்குறதுக்கு ரேட்டு கேட்டாலே அதிகபட்சம் 30 தான் ஸ்டார்டிங்கே வரும்னு வச்சுக்கோங்க. 30லேருந்து 40, 50, 60 அப்படியே ரொம்ப நல்ல எல்லாமே திறன், எல்லாமே அடித்திறன் எல்லாமே இருந்துச்சுன்னா அதுக்கு விலையே வேற லெவல் இருக்கும். அதை வந்து நம்ம நெருப்பு மாதிரி நெருங்க கூட முடியாதுன்னு வச்சுக்கலாம். அதனால நல்ல சேவல், அதாவது நம்ம குறையெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்பூர் சேவல் தான், இப்போ நம்பூர் சேவல் தான் பெஸ்ட்டு, அந்த சேவல்லாம் பெஸ்ட்டுன்ற மாதிரி நம்பூர் சேவல் தான் பெஸ்ட்டு அப்படின்வாங்க. ஏன்னா நம்பூர் சேவல் தான் பெஸ்ட்டு. அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கு அவங்க சேவல் பெஸ்ட்டு, அவங்களுக்கு அவங்க சேவல் பெஸ்ட்டு, அவங்களுக்கு சேவல் அவங்களுக்கு இது பெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மற்றவங்களை போயிட்டு குறைலாம் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருளை நம்ம அதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம ஊர் சேவல் இருக்கு இல்லையா, நம்ம ஊர் இந்தியா சேவல் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும். சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும். நம்ம ஊர் சேவல்களுக்கு இருக்கிற சில அமைப்புகள் வந்து மற்ற சேவல்களுக்கு இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கவுல் அமைப்பு வந்து நம்ம பார்ப்போம். கவுல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா கூசான கவுல் இருக்கும், லைட்டாக கட்டை கவுல் இருக்கும், கட்டையும் கூசும் கலந்த மாதிரி ஒரு கவுல் இருக்கும், ரொம்ப கட்டையான ஒரு கவுல் இருக்கும், அந்த மாதிரி கிளி கவுல் மாதிரி இருக்கும், சின்னதாக அதாவது லைட்டாக அழகான ஒரு கவுல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய கவுல்லே பார்த்தீங்கன்னா 7-8 விதமான கவுல் இருக்குது. இப்போ இந்த கவுலெல்லாம் நம்ம அதில் போய் பார்க்கணுன்னாக்கா முடியாது. அதுங்களா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு லைட்டாக கூசான ஒரு டைப் கவுல் தான் வரும். அந்த கவுல் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏன்னா கவுல் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்வாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி சில சேவல்கள் வந்து அழகாக கிளி கவுல் மாதிரி வந்து கவுல் வரும். கட்டை கவுல் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்பூர் சேவல் தான் கட்டை கவுல் வரும். இப்போ அந்த கட்டை கவுல் இல்லாதனால பார்க்கும்போது நமக்கு இப்போ நம்ம பட்டை கவுல் பார்த்து பழங்களுக்கு அதை பார்க்கும்போது இந்த கவுல் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். என்னடா கவுலே ஒரு மாதிரியா இருக்குது அப்போ ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணும்போது அந்த ஊருக்கு அந்த சேவல் பெஸ்ட்டு, நம்ம ஊருக்கு நம்ம சேவல் பெஸ்ட்டு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி நாட்டில் இருக்கிற கோழிங்க எல்லாருமே வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன். உதாரணத்துக்கு எல்லாருக்குமே எடுத்தோடனே வருது வந்து பாகிஸ்தான் கோழிலாம் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்குறோம். அதோடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். அதனால நம்ம வந்து அதிகபட்சம் வந்து பாகிஸ்தான் கோழிங்களை விரும்பி எடுத்து வச்சு வளர்க்குறது ரொம்ப கம்மி தான். இன்னொன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கோழினாக்கா எல்லாருக்குமே தெரியும். இப்போ தாய்லாந்து கோழி அதை விட்டினாக்கா இந்த ஷாமோ இருக்கா. ஷாமோனாக்கா உண்மையிலே வந்து எக்ஸ்பென்சிவ் சேவல் கோழிங்களை ஷாமோ வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னாக்கா ஷாமோ சைஸே வந்து 18, 19, 20, 22 இருக்கிற சைஸ்லேயே வந்து அதிகமான சைஸ் வர்றது ஷாமோ மட்டும்தான். அதோடைய ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சேவல். பார்த்தீங்கன்னா ஷாமோவை அடிச்சிக்கிறதுக்கு அழகான சேவல்லையே எந்த சேவலும் வராது, அந்த அளவுக்கு அதோடைய ஸ்டைல் இருக்கும். ஆனால் ஷாமோவில் 2-3 டைப் இருக்குது. ஒன்று களத்துக்கு ஆகிற சேவல் இருக்குது, ஒன்றுக்கு வந்து ஷோவுக்கு இருக்குது, ஒன்று சின்ன சைஸ் இருக்குது. அந்த மாதிரி அதிலே ஷாமோவில் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கனோய் சேவல் இருக்குல்ல, அதே மாதிரி கனோயிலே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதாவது அந்தந்த ஊர் பேரை வச்சு நிறைய கோழிங்க இருக்குது. ஏகப்பட்ட கோழி நம்ம பார்த்துக்கலாம். துருக்கி கோழி எல்லாம் முக்கால்வாசி கோழி நம்ம வந்து அதை தொட்டு எடுத்து அதை தடவி அதை கண்ணுக்கு முன்னாடியே டப்னி பார்த்து அதில் எப்படி நல்லது கட்டுறது, என்ன பண்ணுறது, எப்படி இருக்கும், எந்த அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து கேதர் பண்ணி கேட்ச் பண்ணி வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லும் போது நிறைய பேர் புழுறாரு உருட்டாரு அந்த மாதிரி நிறைய காமெடிலாம் பண்ணுவாங்க, சிரிக்க முடியாத காமெடிலாம். இருந்தாலும் நமக்கு விருப்பம் உள்ள சேவல்களை பார்த்தீங்கன்னா கனோய் சேவல், உண்மையிலேயே கனோய் சேவலை ஒருத்தவர் எடுத்து அது ஃபஸ்ட்டு டைம் எடுத்து வளர்க்குறாங்கன்னா மற்ற கோழிங்க வந்து பிடிக்காது அவருக்கு. ஏன்னாக்கா அதோடைய உடல் அமைப்புக்கும் அதோடைய போர் திறனுக்கும் அதோடைய பறவை திறனுக்கும் அதோடைய நடக்கிற ஸ்டைலுக்கும் அதோடைய உடல் அமைப்பு அதாவது ஃபிட்னஸுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்பூர் கோழிங்கன்னா அதை மேட்ச் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஏன்னா நம்பூர் கோழிங்க உடல் பெருத்த சேவலாக இருக்கும். உடல் பெருத்து அந்த உடலில் இருக்கிற கறியும் எலும்பும் சதையும் சேர்ந்த மாதிரி வெயிட்டாக இருக்கும். அது வந்து உடல் பெருத்து இருக்காது, ஆனால் போன் கெப்பாசிட்டி அதுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்பூர் கோழிங்களே பார்த்தீங்கன்னா நிறைய கால்வரிசை இருக்குது. உருட்டை கால்னுவாங்க, பட்டை கால்னுவாங்க, கோதுமை பிலின்னுவாங்க, கம்பு பிலின்னுவாங்க, ஓனாம் பிலின்னுவாங்க, ஈச்சம் பிலின்னுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விதமான கால்பட்டி வரிசையிலே வந்து நிறைய இருக்குது. ஆனால் கனோயில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உருட்டைக்கால் வந்து ரொம்ப கம்மியாக வரும். அங்கே சாதாரணமான கால் பார்த்தீங்கன்னால ஈச்சங்கால் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு கால் தான் இருக்கும். பார்த்தோன்னே பரவாயில்லடா, கால் சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. அதே மாதிரி விரல் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த நண்டு வெள்ளம் போட்டுக்கிட்டு நிறையா வந்து அது மாதிரி வருங்க. சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். கனோய் சேவல் உண்மையிலே கனோய் சேவலை நம்ம ஊரில் இருக்கிறவங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழக்கத்தில் இருந்து நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஆள் வெளியில இருந்து கனோய் சேவல் லைனேஜில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் வச்சு வளர்த்து அதுங்களை பட்டாவாக்கி
அவரு இன்னொருத்தட்ட கொடுத்து அவங்க கொண்டு போய் களத்திலே சண்டை விட்டாங்க. ஓகேவா? களத்திலே பறக்க விடும்போது டோர்னமெண்ட்டில் ஏதோ ஒரு ஊரில் பறக்க விட்டாங்க. பறக்க விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கணேஷ் சேவல் அன்னைக்கு ரொம்ப டாப்பாக பறந்து சூப்பராக பந்தயம் பண்ணுச்சு. அப்போ பந்தயம் பண்ணும்போது பார்க்குறவங்க என்ன பண்ணாங்க, இது என்னப்பா இது வித்தியாசமாக சண்டை போடுது இது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது கனோய் 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 ஓ கனோய்னாக்கா அது ஒரு லைனேஜ் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கணேஷ் சேவல் கணேஷ் சேவல் பார்த்தவங்களுக்குலாம் மைண்டில் கனோய் சேவல் சொல்லி ஃபிட் ஆகி போச்சு. ஏன்னாக்கா அது டோட்டலாகவே வந்து போர் திறனை டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். மூஞ்சி கொடுக்காது. மூஞ்சி நீங்கள் வந்து நம்ம ஊரில் நேராக பிடிச்சி பார்க்குற செல்லாம் வந்து அதுக்கு தான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி நேராக பறக்காது. அதிகபட்சம் அப்படி போகும்போது அதோட ஸ்டைலே தனியாக இருக்கும். அழகாக அப்படி நம்ம ஊரில் வந்து விளையாடும் போது இந்த இப்படி ஏமாத்திடலாம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே போயிட்டு அழகாக போயிட்டு பின்னாடி வந்து மூஞ்சி கொடுக்காம கழுத்து மேலே தலையை போட்டுக்கின்னு அமிக்கின்னு உருட்டிக்கின்னு உருண்டுக்கின்னு பிறண்டுக்கின்னு வாய்ப்பு கிடைக்கும் போது டப்பு தட்டிக்கினே வந்துடும். அதாவது வித்தியாசமான ஒரு நல்ல சிறப்பான ஒரு விஷயத்தை அதுக்கிட்ட நம்ம வந்து பார்த்து கற்றுக்கலாம். ஓஹோ இதுதான் சேவல். அதனால தான் வந்து அதை நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா நம்மகிட்ட இருக்க கோழிகள் வந்து விரும்ப மாட்டோம். புரியுதுங்களா? இருந்தாலும் இப்போ நான் நிறையா கோழி சேவல்களை பார்த்து பழகி அதுங்களோட தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு நம்ம ஊர் கோழிங்க தான் பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் கோழி தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னாக்கா வெளிநாட்டில் இருக்கிற கோழிங்களுடைய வளர்ப்பு விதம் இருக்கு இல்லையா, அந்த வளர்ப்பு விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் விதம் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற கோழிங்களுக்கு நம்ம எல்லாமே கொடுப்போம். நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ எல்லாமே கொடுப்போம். அது மீறி அதுக்கு என்னென்ன சாப்பிட கொடுக்கணுமோ அதையும் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் அதுக்கு என்ன தேவையோ அது போயிட்டு வெளியில் பொறுக்கி சாப்பிட்டுட்டு வந்துடும். அந்த மாதிரி. ஆனால் இந்த வெளிநாட்டில் இருக்கிற கோழிங்களாம் வந்து அப்படி கிடையாது. எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணி அதாவது கூண்டுள்ள ஷெட்யூலில் அந்த மாதிரி தான் போட்டு வச்சு வளர்ப்பாங்க. அப்போ அவங்க என்ன தீனி கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க சாப்பிட்டாகணும். வேறு வழி கிடையாது. புரியுதுங்களா? இப்போது அதை மட்டுமே சாப்பிட்றதுனால அந்த தீனிக்கு உண்டான கெப்பாசிட்டி அந்த சேவல்களுக்கு இருக்கும். நம்ம ஒரு மாதிரி தீனி அடி கொட்டிட்டுலாம் போக மாட்டாங்க. நிறைய நீங்கள் யூடியூப்ல வீடியோ ஃபேஸ்புக்கில் நிறையா பார்த்துருப்பீங்க. அவங்க வளர்க்குற விதமே வித்தியாசமாக இருப்பாங்க. சுத்தமாக ஹால் மாதிரி வச்சு உள்ளார வாடிக்குண்டெலாம் போட்டு சுத்தமாக நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கில் தான் வந்து தீனி வைப்பாங்க சாப்பாடு. இப்போ இன்னைக்கு காலைல போனீங்கன்னா காலங்காலத்தில் எந்திரிச்சு கண்ணு முடிச்சு தீனிலாம் வைக்க மாட்டாங்க. காலையிலே போனாங்களா ஓகே உர விட்டு பார்த்தாங்களா அதோட சரி. அதுக்கப்புறம் அதை க்ளீன்லாம் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க. தீனிக்கோசரம் சேவல் வந்து ஏங்கி இருக்கும். தீனி கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல தீனி கொடுத்தா நான் வேஸ்ட் பண்ணாது. ஏன்னா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்கிட்ட கோழிங்க எங்கள் வீட்டில் இருக்குது. கம்பு, உடச்ச சோளம், காக்கா சோளம், கோதுமை, அதுலேயே சில அந்த பச்சை பயிறு அது எல்லாமே கலந்துருக்கும். அது இல்லாமல் சின்ன சன்ஃப்ளவர் சீட்லேயே வந்து சின்ன பீஸ் இருக்கும் இந்த குருவிங்களுக்கு போகிற மாதிரி. அந்த மாதிரி இது நிறைய இந்த மாதிரி கடலை எல்லாமே கலந்து வந்து போடுவேன். போடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இப்போ நமக்கு வேலைக்கு போகிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தீனி போகிறதுனால இவங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாததுனால நிறையா வந்து கொட்டி அப்படியே கிடக்கும். நடந்து போகும்போது தீனி மேலே தான் நடந்து போகும். அந்த மாதிரி கிடக்கும். இருக்கிற புறா குருவிங்கெல்லாம் வந்து அதை சாப்பிட்டு போகுது. ஓகே இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் வச்சுக்கலாம். அவங்க வந்து அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? அவங்க வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு தீனி வச்சுருக்கிறாங்க. அந்த டைமிங் வச்சுருக்கிறாங்க. அங்கே போனீங்கன்னாக்கா அந்த தீனி வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டைமிங்கில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தீனி குண்டாலாம் இருக்காதாங்க. தூக்கிடுவாங்க. டப்புன்னு தூக்கிடுவாங்க. அதோட பேசாமல் இருந்துக்க வேண்டியதான். அந்த ஒரு டைமிங்கில் அதை வந்து அதை ஸ்டார்டிங்லேருந்து வளர்க்குறது போது அதை அந்த ஒரு டைம் கீப் அப் பண்ணுறதுனால அதுக்கு அந்த சேவல் வந்து செட் ஆகிருக்கும். நம்ம ஊர் கோழியில் போய் இப்படி தீனி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணோம், அப்படி நோண்டி இப்படி தள்ளும் உள்ளே வேறு எதுவும் இருக்கா உள்ள கடைசியில் பார்த்தீங்கன்னா குண்டா தான் இருக்கும். வேறு ஒன்றும் இருக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம ஊரில் வளர்க்குற விதத்தையும் வெளிநாட்டுக்காரன் வளர்க்குற விதத்தையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரை விட வெளிநாட்டுக்காரன் சிறப்பாக வச்சு வளர்க்குறான். ஆனால் அவன்லாம் எப்படி கற்றுக்கிட்டான், எல்லாத்தையும் நம்ம ஊர்லேருந்து பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் செட் பண்ணி அவன் அதை வச்சு வளர்த்துக்கலாம். அதனால் அவன்கிட்ட பெஸ்ட்டாக இருக்குது கோழிங்க. அதிகபட்சம் சீக்கு வரதில்லை. காரணம் என்னென்னா கண்ட தீனியை வந்து போகிறதில்லை, சீக்கு வரதில்லை. கரெக்டாக அவன் வந்து மெடிசன் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்களா. அதனால் வந்து கனோய் சேவலுடைய ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது, குறைபாடு இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 சேவலை ஒரு சேவலுக்கு வந்து 10 கோழி போட்டு போய்ட்டு பண்ணுவான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், வாடியில் வச்சிடறான். எந்த கோழி நல்லா இருக்குதோ அந்த கோழியை மட்டும் கரெக்டாக அது கைமாரி போட்டு முட்டையில் எடுத்து அதை வச்சிடறான். டெக்னிக்கில் அதாவது கரெக்டாக இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. சூப்பராக. அதனால் வந்து அவங்கள்ட்ட பக்காவாக இருக்குதுங்க. அது இல்லாமல் அதோடைய வளர்ச்சி அதோடைய பொறப்பு வந்து சூப்பராக இருக்குது. புரியுதுங்களா? அதனால் கனோய் சேவல்னால டோட்டலாகவே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, நம்ம பெருமை பேசுகிறோன்றது கிடையாது. உண்மையிலே பார்த்திங்கன்னா கனோய் சேவல் ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லா விஷயத்துலையும் பார்வைக்கும் அதில் நடக்கும். அதாவது நம்ம ஊர் சேவல் வந்து ரெக்கை இப்படி தூக்கிட்டு போகும். அந்த அப்படி கிடையாது. 2 ரெக்கையுமே சுருக்கி அப்படி மடக்கிட்டு அப்படி கீழே இறக்கி வச்சு இப்படி போகும். அப்படியே ஸ்டைலாக அந்த ரோக்கில் போகுது இல்லையா, அந்த மாதிரி 2 ரோக்கையும் அப்படியே போகும். அப்படி தட்டினாக்கா அப்படி சுத்தம். இது ஃபுல்லாகவே வந்து அங்கே இருக்கிற ட்ரைனிங்குன்னு சொல்கிறத விட அங்கே இருக்கிற கோழிகளுக்கு அது இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு நம்பூர் கோழிகள் வந்து நம்ம கையில் எடுத்து வளர்த்து அதுங்களை வச்சு தடவி உருவி கையிலேயே வளர்த்துட்டு வந்தால் தான் அது வந்து அந்த ஒரு கண்டிஷனுக்கு வரும். வெளியில் இருக்கிற கோழி அப்படி கிடையாது. இப்படி வாடியில் அப்படி நீங்கள் தட்டினாலே அப்படி சசன்னு சுத்தம். ஓகேங்களா? ஏன்னாக்கா
கனோய் சேவலை வந்து நம்ம பெருமைப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்துக்கு நமக்கு பேசல. கணேஷ் சேவலுடைய அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கும். அதாவது குறை சொல்ல முடியாத அமைப்புல இருக்கும். முக்காவாசி அவங்க வந்து எந்த கோழியுமே வந்து ஒதுக்குறதோ ரிஜெக்ட் பண்றதோ கிடையாது. எல்லாத்தையுமே வந்து அவங்க இதுல கட்டி பார்க்குறாங்களா, ஓகே, இதுல முடியலையா அதுல கட்டி பார்க்குறாங்களா, ஓகே, அதுல முடியலையா அதுல கட்டி, அந்த மாதிரி அதை ட்ரைனிங் கரெக்டாக பண்ணிட்டே வராங்க. அதுக்கு பராமரிப்பு பக்காவாக பண்றாங்க. புரியுதுங்க? அதனால வந்து அது எப்பவுமே ரெடியா இருக்குது. எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுங்க. நம்ம ஊர் கோழிங்க இப்போ 10 விடை இருக்குன்னா 10 விடையுமே நல்லா இருக்கும். 10 விடையில நம்ம வந்து உடல் ஒன்று வந்து அப்படி ஸ்லோவாக போகும். இப்படி நம்ம ஊர் கோழியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோவாக அப்படி ஒரு மாதிரி நார்மலாக போகும். அப்போ ஸ்டைல் இல்லாமல் நார்மலாக நடந்து போகும். சில சேவலுக்கு மட்டும்தான் அழகாக ஸ்டைலாக போகும். இப்போ என்கிட்டயே வீட்டில் வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த துருக்கி என்றுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கோழி இருக்கு இல்லையா, துருக்கி நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டிலேருந்து வந்த சில கோழிங்களை நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் முட்டை வச்சு அடை வச்சு அதை வட்டாவாக்கி அதுங்களை பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் வந்து ரவுண்டு தான் வரும். புரியுதுங்களா? அதிகபட்சம் ஒரு 13, 14 சைஸ் தான் வரும். இப்போ அந்த 13, 14 சைஸில் நம்ம ஊரில் பிரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரீடுக்கில் அதை களத்து கொண்டு போகணும்னா சைஸ் கிடைக்காது. சைஸ் கிடைக்கலாம், நம்ம களத்தில் பறக்க முடியாது. இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், சரி அதுக்கு கிடைக்கிற சைஸில் தான் நம்ம களத்தில் பறக்க முடியும். அந்த மாதிரி பறக்க விட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 4 களம் பறந்துச்சு. அது 4 களத்தில் 2 பந்தயம் இருக்குது, 2 ட்ராவாக இருக்குது. இந்த ஏன் ட்ராவாக இருக்குனாக்கா உயரம் இல்லை, ஆப்போசிட் உயரம் மாட்டேங்குதுங்க, நம்மளால் கம்மியாக மாட்டேங்கிறனால இந்த மாதிரி சரி ஓகே பரவாயில்ல போட்டு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது 2 பந்தயமும் பறந்துருக்குது, 2 ட்ரா பண்ணிருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கும்போது அந்த சேவலுடைய ஒரு விஷயத்த மட்டும் தனியாக அடி பார்ப்பாங்க. என்னடா இது மட்டும் வித்தியாசமாக பறக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு, அதாவது பார்த்தோன்னு நினைப்பாங்கன்னா இது ஏதோ டோக்கலா பறக்குது, போட்டால் ஈஸியாக தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கிட்ட போட்டதுக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க, ஐயோ தெரியாமல் போட்டோம் போல அப்பா இதுகிட்ட வந்து மாட்டிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால வெளிநாட்டு கோழிகளுடைய பறவைத்திறன் போர்த்திறன் வந்து டோட்டலாகவே வித்தியாசமாக வேற மாதிரி இருக்கு. போதுங்களா? ஆனால் நம்ம ஊர் கோழிகளுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி அந்த அழகுல பார்க்கும்போது நம்ம ஊர் கோழி பெஸ்ட்டாக இருக்கும். அது நமக்கு பிடிக்காது. எனக்கே இப்போ நிறைய கோழி பார்த்தாலும் பிடிக்காது. பார்க்கும்போது அந்த டோக்லா கிராஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பில் தான் அதுங்க இருக்கும், மேக்சிமம் இருக்கும். ஆனால் அதுலேயே பழகினவங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இதுலேயே பழகினவங்களுக்கு நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? அதனால் கனோய் சேவல்ன்றது ரொம்ப நல்ல சேவல் தான், குறையெல்லாம் சொல்லக்கூடாது, நல்ல சேவல். கனோய் சேவல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய காசு தேவைப்படும் வச்சிங்கன்னா. ஏன்னா ஊரில் நிறைய பேர் வந்து இருக்குது, நம்ம ஊரில் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சுலாம் நிறைய பேர் வச்சுட்டு விற்கிறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட மேக்ஸிமம் கேட்க போனாலே ஒரு கோழி பண்ணப்போ 20,000, சேவல் எவ்வளோ பண்ணாக்கா 30,000 ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்துச்சுங்களா. அதுக்கு மேலே போனீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும். அது நம்ம தெரியல, கணக்கு பண்ண முடியாத இருக்கும். இருந்தாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. இந்த வெளிநாட்டு கோழியை விரும்பி வாங்கணும்னு நினச்சி வளர்க்குறவங்கள விட அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய வளர்க்கலாமா, நமக்கு செட் ஆகாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு வச்சு வளர்த்துங்க. ஏன்னா வெளிநாட்டு கோழிங்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் வச்சு வளர்க்கும் போது நம்ம ஊருடைய காற்று வெயில் தட்பவெப்பத்துக்கு வந்து சில கோழிக்கு வந்து செட் ஆகிறதில்ல. அதனால நம்ம வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணால் மட்டுமே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதை நம்ம பழக்கணும், கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்துக்கு வந்து செட் பண்ணி பழக்கணும். அதனால் நிறைய இழப்புகள் வரும், நஷ்டம் வரும், பிறகு கஷ்டம் வரும். ஓகே, அதனால் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் இருக்கிற கோழி வாங்கி வளர்க்கணுன்றதை விட நம்ம ஊர் கோழியில் நல்ல முறையில் நல்ல கோழிகள் நிறையா இருக்குது. அதை தேர்ந்தெடுத்து வளர்த்து அதை நீங்கள் ஆளாக்கி சிறப்பாக வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். நான் உங்கள்